அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான கிட்ஸோட ஃபேவரட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சாக்லேட் புட்டிங். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான ஸ்வீட்டான சாக்லேட் புட்டிங் எப்படி வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பால், சர்க்கரை, பட்டர், கொக்கோ பவுடர், கார்ன்ஃப்ளவர், வெனிலா எசன்ஸ், உப்பு. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேங்க, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன். ரெண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாங்க. 2 கப் பால் எடுத்துருக்கேங்க, அதில் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மீதம் இருக்கிற பாலும் சேர்த்திக்கலாங்க. கூட 1/2 கப் சுகர், 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. கட்டி இருக்கக்கூடாது. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாக்லேட் மிக்சரை அடுப்பில் வச்சாச்சுங்க. நல்லா கைவிடாமல் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இதில் 20 கிராம் சாக்லேட் சேர்த்திக்கிறேங்க. சாக்லேட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் சேர்த்திருக்கேங்க. க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இது இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகணும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. இதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பட்டர் சேர்த்திருக்கேங்க. கூட 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நம்மளோட சாக்லேட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கண்ணாடி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம பவுல் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இது ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். நம்ம புட்டிங் கரெக்டாக செட் ஆகிருக்கு. நான் இது டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வேண்டி முந்திரி பருப்பை கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணியிருக்கேங்க. க்ரீம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க இந்த ரெசிபி. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம சாக்லேட் புட்டிங் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா செட் ஆகி எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணினதுக்கு நன்றி.